அடியா அடியா கம்மி நல்லா அடியா அடியா அட ஒழுங்கு அடியா வச்சா அப்படியா அட ஒழுங்கு அப்படியா. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட இந்த மீன் பிடிக்கிற ஆயுதத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஒரு தடவை பார்த்துங்க எந்த மாதிரி இருக்குன்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா 2 டீப்பு கட்டியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பி இருக்குது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டோம்னா சதக்கணும் போய் மீனில் சொருகும். அதுதான் நம்மளோட மெத்தடு. இதை வச்சு இப்போ இந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆற்றுல வந்துட்டு நம்ம பகல்லே வந்து மீன் பிடிச்சிருவோம். பெரிய பெரிய ஜிலேபி, அப்புறம் வந்துட்டு விரா மீன், குறவைலாம் ஏகப்பட்டது தெரிஞ்சிச்சு. ஆனால் நைட்டில் வந்தோம்னா இன்னுமே ஏகப்பட்டது ஓரத்தில் வந்து தெரியும். அந்த மீனை நம்மளோட ஆயுதத்தை வச்சு பிடிக்க முடியுதான்னு பார்த்துட்டு பிடிக்க முடிஞ்ச மீனை வந்து நம்ம பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் மக்களே. இப்போ வாங்க போவோம். அப்படியே நண்பர்களே, நம்ம என்னன்னா இந்த மாதிரி இருட்டு நேரத்தில் போகும்போது பல ஆபத்துக்கள்லாம் நம்ம சந்தித்து போகிற மாதிரி இருக்கும். பாம்பு, அப்புறம் தேள், இது மாதிரி ஏகப்பட்டது ஊருக்கு தெரியும். அதை இதை நம்ம மீச்சிடாமல் அப்படியே பார்த்து பத்திரமா போக வேண்டியதுதான். சீக்கிரம் வாங்க. வரும்போதே வந்து லைட்டை வந்து பக்கத்தில் உள்ள பள்ளத்தில் விடுறோம். எல்லா ஜிலேபியும் பட்டப்படம்னு அடிச்சுட்டு இந்த கண்ணா பின்னாண்டு ஓடுது மக்களே. ஆனால் பெரிய ஜிலேபி இல்லை, எல்லாம் சின்ன ஜிலேபி. நம்ம பிடிக்க போகிறலாம் வந்து நல்லா பட்டை சைஸில் இருக்கிற ஜிலேபியாக பார்த்து தான் அதில் வச்சு குத்த போகிறோம். இப்போ நேராக வந்துட்டு அந்த பள்ளத்தை நோக்கி போயிடுவோம். வாங்க. மக்களே, நான் சொன்ன பள்ளம் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க கோரை தெரியுதா, அந்த சைடில் தான் வந்துட்டு மீன்லாம் ஓரத்தில் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு தெரியும். நான் வந்து இதில் குத்த முடிஞ்ச மீனை குத்திடுவேன். நம்ம முறையும் பார்த்தீங்கன்னா அருவா வச்சுருக்கேன். அந்த பிராமீன் இது மாதிரி இருந்தால் இதை வச்சு குத்த முடியாது. அதெல்லாம் வந்துட்டு அடித்து பிடிக்க போகிறேன். இப்போ பொறுமையாக நம்ம கீழே இறங்கி பார்ப்போம். ஏதாச்சும் மீன் ஓரத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்தால் போன இனிமேல் சொல்லி விட்டுரும். எங்கே மீனை காணு. மக்களே, வெற்றிகரமாக ஒரு மீன் பிடிச்சிட்டேன். இங்கே பாருங்க, கண்ணில் குத்திட்டு போயிடுச்சுடா. கஷ்டப்பட்டு ஒரு மீன் பிடிச்சாச்சு. கண்ணில் குத்தி வாயில் வந்துருச்சுடா. முருகா, இன்னும் முடியாது. எடுத்துட்டு வரியா? பெருசாக தாண்டா இருக்குது. இதுவே கிடைக்குதா என்னன்னு பாரு. இங்கே பாருங்க, முதல் மீன் வெற்றிகரமாக போட்டாச்சு. பெரிய மீனை பார்த்து குத்திட முடியுங்க. இந்த ஜிலேபி வாங்கிக்க. இது போயில கம்பி வளைஞ்சு தெரியுதுடா கண்ணு. பெருசா தண்ணிக்குள்ள போகும்போது கம்பி வளைஞ்சு தெரியுதுடா. 2 கம்பி மட்டும் தெரியுது. அதுதான் நான் எங்கே புரிய வைக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. லைட்டை தூக்கிடுறா. லைட்டை தூக்கிடுறா. பெரிய மீன் லாங்கில் கிடந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம்டா. சரி வாங்க. என்ன பண்ணுறீங்க? அது ஓட போயிட்டு விட்டுட்டா. மக்களை இங்கே பாருங்க, சரியான மீன். இங்கே பாருங்க, அடுத்த மீன், 2வது மீன். நான் ஓரத்தில் பிடிச்சிட்டு போயிருக்குப்பா. வீடியோ குறை ஓடி இருக்குறாம்பா. பெரிய ஜிலேபி பார்த்து ரொம்ப பக்கத்தில் போகாமல் அடியா அடியா. அது ஓடிடுதா. அந்த வாடியா போக போகாது. இந்த இது வேறு. இந்த தூரம் நிற்கிது. பெருசியா தேவா, இதுதான் நான் சொன்னேன் வீடியோ எடுறா அப்படின்னு. காலு இங்கே பிடிச்சி என்னடா போனது போட்டு ஆடுறா. இங்கே ஆடுறா, ரைட் ஆடுறா. தூரம் கிடக்குறான். 2 கடைக்கு அடியா. அது ஒன்று ஓடிச்சு. டெம்பர் பத்தல. அடுத்து ஒரு மீன் பாருங்க. என்ன சில்வா போடுவேன். சில்வா இங்கே சில்வாயில் குத்துக்கிட்டு வந்துருச்சுடா.
மக்களே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு அடிச்ச அட்டியில் வந்து நம்மளோட வில்லம்பு வந்து புட்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு மக்களே. அதனால் வந்துட்டு திரும்ப அதை ரெடி பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போனோம்மா. உள்ளே இன்னும் பெரிய மீனெல்லாம் இருக்க இடம்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு இதை நல்லா ரெடி பண்ணிட்டு போயிட்டு அடித்து பிடிப்போம். கொஞ்சம் வேகமாக கட்டும்ரா, மணி ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக ஒரு பெரிய மீன் அடிக்கிற நேரத்தில் கையை காலை வாரி விட்டுருச்சு இது. ஆஹா டீப்பா அதுக்கு மேலேயே அனைவரும் முடிச்ச போடு மக்களே. இந்த குறைய ஓடி போயிருக்கிறாங்க, அதான்டா கை வந்துச்சு. இராம்பா போயாம்பா இராம்பா. இப்போவுமே உள்ளே ஓடிடுச்சு. யாமையா பானை ஓடி இருக்கியா? என்ன பானை வச்சு அந்த இந்த குறவை ஐயோ குறைய பெரிய விளைப்பி பாருங்களா அடிக்கிறது. அந்த யாரும் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே வரியா குறையா அடையாயா இந்த மீனை காத்தாலே இங்கே கொண்டு வர குறவை மீன் கொண்டாடா பக்கத்தில். இங்கே பாருங்க குறவை உயிரோட ஓட பார்க்குறது வச்சியா இல்லையா? அதுக்கு மதியம் இல்லையே மேலே இங்கே மீன் திரியுது வரா முருகா. இங்கே வரா முருகா. இப்போ கொசுவில் எடுத்துகிட்டு மேலாக்கில் ஒரு அரி அடித்தோம்னு வச்சுக்க மக்களே. மீன் மேலே குஞ்சு ஏகப்பட தெரியுது. இங்கே இறா தேவாங்க பெரிய மீன் வந்துச்சா தூக்கிடுறா ரைட்டை. தரண்டா வெற்றிகரமாக குத்திட்டேன்டா. இது அப்படி மக்களை இப்போ தாங்க ஒரு அளவுக்கு பெரிய சைஸ் மீன் பிடிச்சிருக்கோம். இதான் முருகா இந்த கேட்ச். லைட் அடிக்க அந்த லைட்டு திருப்ப. வீடியோ மட்டும் இங்கே காட்டு, வீடியோ மட்டும் இங்கே காட்டு. தான்டா குறைங்கடா. எப்படியா இங்கடா எப்படியா அங்கே கிடக்கு? ரைட்டர் ரைட்டர் இது புறா அடி அடிச்சது நின்றுச்சுடா. இங்கடா காணு. இது ஒரே அடியில் மயங்கிருச்சு. அது மயங்கினதான் காணுமே முருகா. அது மேலே குத்தவே மாட்டேங்குதுடா. இங்கடா அது குறவே மக்களே. இது என்ன நிற்கிறா அடியா அப்படியே அடியா மீனா இல்லைடா பேப்பரா. இங்கே பாருங்க அழகாக ஒரு குறை ஒன்று பிடிச்சாச்சு. காதுக்குள்ள காதுக்குள்ளே வச்சியா? காதுக்குள்ளே வச்சியா? காதுக்குள்ள வச்சா முருகா. என்னடா விட்டுட்டாரு? ஏய் ஏன்னா அடிச்சு குறாயெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த மீன் தப்பி ஓடுதுடா. மண்டையில் இங்கே சில்வாயில் குத்தி இங்கே மண்டை வழியில் பொத்துக்கிட்டு மேலே வந்துருச்சு. பிச்சுக்கிட்டு போயிடுச்சு எல்லாம். அது தப்பி ஓடுறாங்க மக்கள். அது வீடியோவில் காட்டியிருக்க மாட்டியே. ஏன்னா இருந்ததால தகுது. அதுதான் நீ எங்கே வச்ச கை தான் நகர்த்த மாட்டேங்கிறியே. மச்சம் மாயா சேப்புக்குள்ள ஒன்று போயிடுச்சா? சேப்புக்குள்ள என்ன இந்த இன்னுக்குள்ள பாரியா வந்து கிடக்கு. என்னடா சேப்புக்குள்ள மீன் இங்கே பாரியா? இன்னுக்குள்ள பாரியா மீனா? இன்னுக்குள்ள பாரியா? இங்கே பாரியா? இதுக்குள்ள போயிடுச்சா? இங்கேடா முருகா. அது அட்டை மாதிரி இருக்குறா. பாரியா மீன் என்னன்னு? எங்கேடா? அதுக்குள்ளே ஒன்று வந்துச்சு. அங்கனுக்குள்ளே வந்துச்சு. ஒரு ஸ்லீப் மேலே ஏறிடுச்சியா? ஒரே ஒரு குறைய பிடிச்சா அது ஓடி போச்சுடா.
அந்த பெரிய குறைய அடிச்சு அம்மாட்டி விட்டுட்டு சென்டர்லையா? சென்டரில் வந்து ரொம்ப அவங்க ஆழம் இருக்கும், மீனே தெரிய மாட்டேங்கிறாம்பா. என்ன வருதுன்னு அங்கே அடிச்சு பாடுறாது. அண்டு அங்கே ஒன்றுலாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மேலாக்கெல்லாம் தெரியுதுடா மீனெல்லாம். இப்போ அது என்ன மீனியா? இப்போ அறிவலை எடுத்துருந்தோம்னு வச்சுக்க, கச்சையை மேலே போட்டு அடிச்சுட்டு மீன் தர நிற்கிறா. அடியா தர்றா இது மீனா என்னடா? அடியா தூக்கா தூக்கா என்னடா வெட்ட வெட்ட நடுங்கி எடுத்து பிடிச்சிடா கம்பியை. முருகா பையன் கொண்டு வாடா முருகா, ஓடி போச்சுடா. போச்சு ரைட்டர்டா வரட்டு. இதுதான்டா எதிர்பார்த்தி. ஆள் இல்லவா? அந்த ஒருத்தர் முட்டுது. என்னடா அது? புறா இங்கே வரா. ஐயா ஐயா புறா என்ன எத்த தண்டி மீன்? ஏய் முருகா இதுடா. அது என்ன இந்த மீன் பேர் தெரியலடா. விட்டா எப்படியா? இங்கே வரா. இது என்னடா இலவச இணைப்பு மாதிரி இது ஒன்று கையில் வந்து மாட்டுது. ஒன்று பிடிச்சா ஒன்று பிரி. இந்த இதுடா சில்வர் கண்டடா. எங்கண்ணா வந்து வா வா இங்கே வாரி அமைச்சேன். சரியா அங்கே லைட்டர் அவனுக்கு அஞ்சாறு. வா வா அவ்வளோதான். அதுக்குங்கடா அதில் வா. வாயா கம்மி தான் யாயா அமுக்கியா முரு அமுக்கியா தூரம் ஒன்று பிடிச்சி வச்சிருக்கீண்ணா. இங்கே பாருங்க மீனை பாருங்க. நான் வந்துருக்கையில் தவி ஒரு சில்வர் கண்டை. இந்தா இது இந்த கடலில் தெரியுற மீன் மாதிரியே இருக்குமா? நல்லா சில்வர் கலரில் உள்ளே போட்டுருவோம். அடுத்து நம்ம விராமீன், கஷ்டப்பட்டு பிடிச்ச விராமீன். அத்த சென்ட் போட்ட போல சொருகிருச்சு உள்ளே போய். இப்படி வெண்டு சொல்லியாலே பட்ட பட்டன்னு வெட்டி கம்பி. நான் கம்பியை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டேன். எங்கூட உருகிட்டு போயிருமான்னு. அப்பா ஃபோர்ஸ் கொடுக்குறியா சாமி? ஏய் அட நீ கடை பாருங்க விராமீன். இல்லை சரியான பெரிய மீனுங்க. கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சு மக்களே. நம்ம கம்பியை வச்சு நல்லா ஒரு முறையான மீனை போட்டு தள்ளிட்டான். பைக்கில் போட்டுருவோம். ஓகே அடுத்த வாடா அப்படியே தண்ணிக்குள்ள போவோம். பின்னாடி எல்லாம் வேட்டி நனைஞ்சிருக்கு. நான் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. என்ன வேட்டி நனைஞ்சிருக்கு? தரமின்றா தூரியா வருது. தூரியா அந்த மீன் வருது. தூரம் கிடக்குதுடா. அடியா அடியா போயிடுச்சு. அடியா அடியா அடியா. ஏ மச்சான் எங்கடியா போச்சு இது? இங்கே மச்சான் இங்கே அந்த மீனை விட்றா. இங்கே விட்றா. வரட்டுண்டா அதை சொல்லி விட்டுரு. முன்னே எதுவும் உனக்கு மீன் தெரிஞ்சா சொல்லு. என்ன அடியா மச்சான்? ஏ கம்மி நல்லா அடியா அடியா. அட ஒழுங்கு அடியா மச்சான். அப்படியா? ஏ அட ஒழுங்கு அப்படியா? அந்த அதையும் காணமா ஆகிட்டார். யோ யோ தர இப்படி அடியா மச்சான். காணுவேன். இங்கே பாருங்க மச்சான். ஏ மச்சான் முண்டி போயிடுச்சியா? ஏ போயிடுச்சியா மச்சான்? இங்கே வாயா. ஏ மச்சான் வாயா. வாயா எங்கே வாயா அடியா. அதை விட்டு வேற ஒன்று பிடிச்சாண்டா முருகா. அதான் காணியா இது அப்புறம் அந்த மீனா பிடிப்பான். இங்கே வாடா. இங்கே பாருங்க சில்வர் கண்டையா நல்லா மேலே வந்து தெரியுது லைட் அடிச்சதுக்கு. அது ஓடிடுச்சுடா. அது ஓடலடா. தண்ணியில் தாண்டா விழுந்துச்சு வாங்கி. அது
புரியா ஓடி போச்சா மக்களே இங்கே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத. இல்லை இந்த விரா மீன் நல்லா ஒர்த்தான மீனுங்க. இங்கே பாருங்கள் சரியான பெரிய மீன். நல்லா இங்கே போடல இங்கே பாருங்க முதுகு தாளிச்சு போயிடுச்சு அவளுக்கு. மற்ற மீனை கொட்டு இன்னும் கொஞ்சம் மீன் பிடிச்சான். இருட்டில் கண்ணு தெரிய மாட்டேங்குது மக்களே. லைட்டு ஏதோ கிளார் அடித்த மாதிரி இருக்குது. ஏய் ஓடுறா புடுறா. நீ புடுறா, நீ சும்மா தானடா நிற்கிற, புடுறா. அட என்னடா ஒன்று. இங்கே பாருங்கள் இதில் ஒரு இந்த மீன் வேறு, இந்த சில்வர் கண்ட மாதிரி ஒரு மீன் மாட்டிருக்கு. இந்த மீன் அடிச்சிருந்தா நிறைய மீன் பிடிச்சிருந்துக்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பர் மீன். இது அப்படியே வறுத்து தின்னோம்னா செம்மையாக இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன குறவை. இவ்வளோ தான் மக்களே மீன். மக்களே நம்மளோட இந்த ஒரு மீன் பிடிக்கிற ஆயுதம் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதை வச்சுட்டு நாங்கள் ஏதோ சின்ன மீன் தான் பிடிப்போன்னு பார்த்தா, ஆனால் பெரிய சைஸில் ஒரு விரால் மீனே பிடிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மீனை கொண்டு போய்ட்டு இன்றைக்கி பொரிச்சிட வேண்டியதான். இந்த ஆயுதத்தையுமே இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணோம்னா இதை வச்சு ஏகப்பட்ட மீன் பிடிக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இழுத்து விடும்போது இது உள்ளே போய் மாட்டிக்குது. இங்கே பாருங்கள் லாக் ஆயிடுச்சு. எடுத்துருச்சு. இந்த மாதிரி லாக் ஆகிக்கிறதுனால நம்மளால் டக்குன்னு பெரிய மீனை பார்த்து அடிக்க முடியல மக்களே. இன்னும் உள்ளே போனோம்னா வந்துட்டு பெரிய மீனெல்லாம் இருக்கும். இங்கே வந்துட்டு இது மாதிரி பிடிச்சி போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இது மாதிரி போடலாம். இந்த மீன் ஏகப்பட்டது தெரியுது மக்களே. லைட் அடித்தோம்னா மேலாக்கில் வருது, 2 அடி அடித்தோம்னா அப்படியே பிறண்டுறது. இதே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த ஒரு ஆயுதம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, see you.